ஒருவரின் உள் மனதில் மகிழ்ச்சி இல்லை என்பதை உணர்த்தும் 10 அறிகுறிகளை இந்த பதிவுல விரிவாக பார்க்கலாம் வாங்க. மகிழ்ச்சி, சந்தோஷம், அன்பு, அமைதி போன்ற வார்த்தைகள் எல்லாம் தற்போது வெறும் வாய் வார்த்தைகளாகவே உள்ளன. போட்டோவுக்கு போஸ் கொடுக்கும்போது ஒருவர் சிரிப்பதை வைத்து உண்மையில் அவரது உள்மனது மகிழ்ச்சியாய் உள்ளது என எடுத்துக்கொள்ள முடியாது. ஒருவரின் நடத்தையிலிருந்து அவர் மனதில் மகிழ்ச்சி இல்லை என்பதை காட்டும் 10 அறிகுறிகள் என்னென்ன என்பதை இப்பதிவில் பார்க்கலாம். 1. மகிழ்ச்சியும் திருப்தியும் உடையவர்கள் தங்கள் கவனத்தை சிதறவிடுவதில்லை. அது இல்லாதவர்கள் ஒரு நிலையில் இருப்பதில்லை. சாப்பிடும்போது இன்னொரு கையில் போனை வைத்துக்கொண்டு ஒரு சேனலிலிருந்து மற்றொன்றிற்கு மாறிக்கொண்டே இருப்பார்கள். 2. உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் தன்னை பிறர் மதிப்பீடு செய்வதை விரும்பமாட்டார்கள். அவர்கள் தங்கள் திருப்திக்காகவே தங்களை அழகுபடுத்திக் கொண்டு வேலையை ஈடுபாடுடன் செய்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் மகிழ்ச்சியற்ற மனநிலையில் உள்ளவர்கள் பிறர் தங்களை பாராட்ட வேண்டும், மதிப்புடன் நடத்த வேண்டும் என எதிர்பார்ப்பார்கள். 3. உள்மனது மகிழ்ச்சியற்றவர்கள் எப்பவும் ஒருவித எரிச்சலுடன் காணப்படுவார்கள். உணர்ச்சிவசப்பட்டு ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தைகளை பிறர் மீது வீசுவது, சின்ன விஷயத்துக்கு அழுவது, கோபம் கொள்வது, வருத்தமுற்று தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்வது போன்றவை அவர்களிடமிருந்து பிரிக்க முடியாத குணங்களாக இருக்கும். 4. இவர்கள் அந்த நேரத்து மகிழ்ச்சியான பிரசன்ட் என்ஜாய்மெண்ட் தருணங்களை அனுபவிக்கும் திராணியற்றவர்களாய் எப்போது இதிலிருந்து விடுபடுவோம், எப்போது நம் உணர்ச்சியற்ற வெறுமையான உலகிற்குள் செல்வோம் என்ற மனோபாவத்துடன் நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருப்பர். 5. உள்மனது மகிழ்ச்சியற்ற மனிதர்களுக்கு அவர்கள் பெறும் வெற்றி கோப்பைகள், பதக்கங்கள், பாராட்டுக்கள் மற்றும் கடந்து வந்த மைல்கல்கள் என எதுவும் சந்தோஷம் தரக்கூடியவைகளாக தோன்றாது. இன்னும் இதைவிட மேலும் என மனதிற்குள் ஓங்கி ஒரு குரல் ஒலிப்பது மட்டும் தெளிவாக கேட்கும். 6. அவர்கள் அமைதியான தருணங்களை பொறுத்துக்கொள்ள முடியாதவர்கள். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் யாரையாவது போனில் அழைத்து பேசுவது, நட்பில் இருப்பவர்களுடன் வெளியில் சுற்றுவது, பேசிக்கொண்டிருப்பது போன்ற செயல்களால் அமைதியை துரத்துவது அவர்கள் வழக்கமாக இருக்கும். 7. பழைய நண்பர்களை பற்றி ஆழமாக பகுப்பாய்வு செய்வது மற்றும் சின்ன விஷயங்களில் முடிவெடுக்க நீண்ட நேரம் யோசிப்பது போன்ற கைவிட முடியாத இவர்களின் குணங்கள் மூளையை காயடிக்கவே உதவும். இதை அவர்கள் உணர வாய்ப்பில்லை. 8. மகிழ்ச்சியற்ற மனோபாவம் இவர்களை தூங்கவிடாமல் துன்புறுத்தும். அடிக்கடி புரண்டு படுப்பது, கூரையை பார்ப்பது என இரவு பொழுதின் பெரும் பகுதி கழியும். 9. இவர்களின் வாழ்க்கை தரம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு போகும். முழுமையுற்ற மற்றும் நல்ல முறையில் போன்ற வார்த்தைகள் இவர்கள் அகராதியில் இருக்காது. வாழ்க்கை குழப்பத்திலேயே கழிந்து கொண்டிருக்கும். 10. இப்படிப்பட்ட மனிதர்கள் தானும் சந்தோஷமாக இருக்க மாட்டார்கள். பிறர் பதவி உயர்வு, திருமண நாள், பிறந்த நாள் போன்ற நிகழ்வுகளை கொண்டாடி சந்தோஷித்து இருக்கும்போது அவர்களை பார்த்து பாராட்டவோ அவர்கள் மகிழ்ச்சியில் அன்போடு பங்கேற்கவோ இவர்களுக்கு மனம் வராது. மாறாக பொறாமை கண்கொண்டு பொசுக்கிவிடுவது போல பார்த்து கொண்டிருப்பதே இவர்கள் வழக்கமாக இருக்கும். Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.